ஹாய் ஹலோ வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன். இது நம்மளோட கேமோட ரிவ்யூ. எங்கடா ரிவ்யூ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதோ இங்கடா ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நானும் பீடாக ஜாயின் பண்ணியிருக்கோம். மாபெரும் தோல்வி, பெரிய மார்ஜின், லார்ஜஸ்ட் margin defeat for India. Fourth consecutive T20 game that India has lost, on the brink of losing yet another T20I series. கௌதம் கம்பீர் பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தாரு, நிறைய பேசியிருக்காரு. ஷுவர்லி இங்கிலாந்து அவுட் பிளேட் இந்தியா. பட் பீடாக் இது ஒரு யங் சைட். டிராவலிங் நிறைய T20 கிரிக்கெட் நிறைய விளையாடி இருக்கோம். பட் ஏஷியால தான் வேர்ல்ட் கப் போன தடவை நடந்தது, இந்தியாவில தான் நடந்தது. ஸோ இது எக்ஸ்பெக்டட் தானே, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல விளையாடி தோத்து. தட்ஸ் ஹவ் தே கெயின் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? உன்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? நான் பிளேமே பண்ண மாட்டேன் அவங்க சீரீஸ் தோத்ததுக்கு. வாட் எவர் கோஸ் அப் ஹேஸ் டு கம் டவுன். ஓகே, இப்போ வந்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் சீரீஸ் தோக்குறாங்க, வேர்ல்டு கப் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க போது தே ஆர் அலௌட் டு லூஸ் அ சீரீஸ். ஆனால் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க சீரீஸை? லார்ஜஸ்ட் மார்ஜின் டிஃபீட் நீங்க பாருங்க. தட் இஸ் சம்திங் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். ப்ரீவியஸ் மேட்ச் தோத்தாங்க பாருங்க, அந்த ஒரு ஓவர்னால போச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு பின் பாயிண்ட் அன் இண்டிவிஜுவல், பட் தட் இஸ் a கேம் இந்தியா ஷுட் ஹவ் ஒன். இந்த மேட்ச்ல ஒரு ஃபைட்டே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். இட் இஸ் a வெரி குட் பிச், ட்ரூ அண்ட் ஹார்ட் பவுன்ஸ். அதாவது ஷ்ரேயஸ் திருப்பி திருப்பி அதையே சொல்றாரு, கண்டிஷன்ஸ் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணோம், எங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் மாதிரி புதுசா இருக்கு அப்படின்னு. ஏயா அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தனியா நிறைய பேர் இருக்காங்க, அதை தனியா சொல்லணும். இப்ப நம்ம ப்ரிவியூ எல்லாம் பண்றோம், நாட்டிங்ஹாம்ல இந்த மாதிரி இருக்கும், பிச் ரேசியா இருக்கும், ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல பொறுமையா ஆடணும். இதெல்லாம் தானே திஸ் இஸ் வாட் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அரௌண்ட் யூ டு அடாப்ட். நீ ஒவ்வொரு அயர்லாண்ட்லயும் தோத்துட்டு எங்க ஆங்கிள் எல்லாம் கட் பண்ண முடியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததுன்ற, இங்கேயும் வந்து தோத்துட்டு கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரி இதுவா இருக்கு அப்படின்ற. when are you going to adapt to the conditions? Next world cup it is not going to be in India, it's going to be in Australia and New Zealand. Are you going to come up with the same thing? நான் திருப்பி சொல்றேன், இந்தியா 4-0 தோத்தாலும் ரிசல்ட் ஓரியன்டா நான் எதுவுமே பேச மாட்டேன். பட் த வே தே ஆர் பேனிக்கிங், இஷ்டத்துக்கு ஹர்ஷல் பட்டேல் ஒரு டவுனு, சிவம் தூபே ஒரு டவுனு, ஹர்ஷித் ராணா ஒரு டவுனு, திலக் வர்மா ஒரு டவுனு, அதுதான் எனக்கு ஒரியா இருக்கு. ஆஷ், லெட் மீ நோ யுவர் தாட்ஸ். இந்த எப்பயா அடாப்ட் பண்ண போறேன் நீ கேட்டதுக்கு மட்டும் ஒரு சின்ன மாற்று கருத்து வைக்கிறேன் பீடாக். ஆனால் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒன். என்ன சொல்லி கொடுத்தாலும், அதாவது வந்து இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் கூட அப்பா அம்மா எல்லாம் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க, டே அது பண்ணாதரா அப்படின்னு. பட் நம்ம அனுபவப்பட்டதுக்கு அப்புறமா அது கத்துக்கிறோம்ல, தட்ஸ் a வெரி பவர்ஃபுல் லெசன். நீனே கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் வந்து அனுபவப்பட்டு நிறைய கத்துனது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கு, நம்ம பேசும்போதெல்லாம் சொல்லுவேன். ஐ ஃபீல் என்ன நடந்தாலுமே அந்த பிளேயர் கோயிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் ஃபெயிலிங் தான் வந்து அவனுக்கு ஒரு பவர்ஃபுல் டூலை கொடுக்கும். என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த ட்ரெண்ட் பிரிட்ஜ் பிட்ச்லன்னா, ரேசியா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன், பட் டெஃபினட்டா இன்டு த பிட்ச் போடுற பால்லாம் ஹோல்ட் ஆச்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. ஸோ இந்தியா வந்து அவங்களோட சீமஸ் அதை கொஞ்சம் கேப்சர் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் ஏர்லி ஆன் விக்கெட் நான் என்ன நினைச்சேன்னா, நல்ல ஸ்டார்ட் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் ஒரு 30 ரன் கொடுத்ததுக்கு அப்புறமா 200 ரன் தான் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணியிருக்கலாம். ஐ நோ தே வாண்ட் டு கோ ஹார்ட், அதுதான் அவங்க டெம்ப்ளேட்டா இருந்திருக்கு. பட் இன் ஃபாரின் கண்டிஷன்ஸ் அந்த நெட் ரன் ரேட் அவனால கண்ட்ரோல்ல வைக்க முடியுது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துட்டு போறது கொஞ்சம் பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். when the run rate is controllable பண்ணலாம். just lost way too many wickets inside the power play, trying to be aggressive. But again, ரெண்டு பெரிய பாயிண்ட். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு டச் அப் ஆன் அ பாசிட்டிவ். பிரின்ஸ் யாதவ் ஹியூஜ் பாசிட்டிவ். அவன் ஸ்லோவர் பால் போட்டு விக்கெட் எடுத்தது 2 for 25, அதெல்லாம் செகண்டரி. 2 for 25 or 30 சம்திங் லைக் தட். பட் அவன் போட்டான் பாரு அந்த யார்க்கர் இன்சைட் த பவர் பிளே டு டிஸ்மிஸ் ஜாஸ் பட்லர். ஃபார் மீ that told me that Prince Yadav has got his thinking in the right place. பயங்கரமா இருந்தது அவனோட bowling. ஹியூஜ் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. என்னால ஒரு விஷயம் மட்டும் என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, Harshit Rana being pushed up ahead of Shivam Dube doesn't make any sense, is not understandable for me. And நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி, நீ சொல்ற இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பீடாக், ஐ ஹோப் ஐ எம் ராங். இப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணாங்கன்னா டீம் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. Players will go inside their shell. They will play for themselves. They will not play for the larger cause. I hope I am wrong. திருப்பி once again இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் இதுல கேட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து யாரு? இப்போ ஒரு கல்ச்சர் இருக்கு, தோத்தா யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல. அதான் நீ பாடுறா, நான் பேசினே இருக்கும் போது நீ பாடினா எப்படி? யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும். இப்ப இந்த தோல்விக்கு அப்புறம் யாரை உட்காந்து நெக்ஸ்ட் அப்புறம் ஹூ இஸ் நெக்ஸ்ட் இன் லைன்? அதுதான் என்னோட கொஸ்டின். அதோட நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். பாடுறையோ சொல்றையோ சொல்லு. அததான் பாட்டுல சொல்ல போறேன். ஓஹோ, அதுக்குதான் இப்படி தூக்கி இப்படி வச்சினியா? சரி, ஓகே.
இப்ப வந்துட்டு இப்ப நீங்க நீங்க கேள்வி கேக்குறீங்க. ஓகே, அடுத்து யாரு திருப்பி கேட்கவா? எப்படி? திருப்பி இருங்க, கேட்கவா? வேண்டாம் வேண்டாம். அடுத்தது யாரு? நீங்க இப்படி கேக்குறீங்க, மனமதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒன்னது கேட்டது கேட்டது கேள்வி என்ன, நேத்து சஞ்சு சாம்சன் டிராப்டா, இன்னைக்கு திலக்கு வர்ம டிராப்டா, நாளைக்கு வரும் சக்கரவர்த்தி டாப்பு தானே அப்படின்னு ஒண்ணே அவர் திருப்பி உங்களுக்கு சொல்றாரு, இந்த கேள்வி என்னை கேட்ட ஃபார்ம் இல்லைன்னு சொல்லுவேன். ஊ, லலலா, ஊ, லலலா, லலலலலலலலா அப்படின்னு இப்ப நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல தெரியாது அதத்தனையா முதலேந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. இப்ப வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அவருன்னா, அதாவது ஃபார்ம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஞ்சு வந்து எக்ஸ்ட்ராடினரியா T20 வேர்ல்ட் கப் ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சஞ்சு ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் a world beater அப்படின்னாரு. Sanju had a decent IPL of 477 runs from 14 innings with 6 points has been single-handedly won by Sanju Samson to CSK. சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னா 8 மேட்ச்ல 4 மேட்ச் ஃபெயில் ஆவாரு, 4 மேட்ச் பொழந்துருவாரு. இப்ப நீங்க 3 மேட்சுக்கு அவர் சரியா ஆடல, அதனால இட் இஸ் நாட் அபவுட் அன் இண்டிவிஜுவலி, இட்ஸ் அபவுட் த டீம் அண்ட் ரிசல்ட்ஸ் தட் மேட்டர்னு கம்பீர் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இப்ப சூரியவன்ஷி வந்து 2 மேட்ச் ஃபெயில் ஆயிருக்காரு. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, அடுத்த மேட்ச் சூரியவன்ஷி ஃபெயில் ஆனா 3 மேட்ச் டிராப் பண்ணுவியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஐயா, வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. தெரியாது அப்படின்னு உன் ஸ்டைல நான் சொல்றேன் இந்த தடவை. ஏன்னா நிஜமாவே என்னால ஐ எம் நாட் ஏபிள் டு மேக் சென்ஸ் ஆஃப் வாட் வில் ஹேப்பன் அட் ஆல். எது சரி எது தப்பு, இப்படித்தான் நடக்க போகுது. அதாவது நடந்தது என்ன அப்படின்னு முன்னாடி ஒரு சீரிஸ் ஒன்று வரும், விஜய் டிவில போடுவாங்க, நடந்தது என்ன குற்றம் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. சஞ்சு சாம்சனை டிராப் பண்ண அதே யார்ட் ஸ்டிக்கை சூரியவன்ஷிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? சூரியவன்ஷிக்கு இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ற அந்த எக்ஸ்டெண்டட் ரன்னை வேற யாருக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? ஐடியலா வைபவ் சூரியவன்ஷின்னு இப்ப டிராப் பண்ணக்கூடாது. ஆனா பண்ணுவாங்களா மாட்டாங்களா தெரியாது. உன் ஸ்டைல்ல சொல்றேன், கண்ணாடியில கீழே விழுந்து செதறிடும், அவ்வளவு எமோஷனலா சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட், இப்ப ஒருவேளை இவனுக்கு எக்ஸ்டெண்டட் ரன் கொடுத்தேன்னா இன்னொருத்தருக்கு ஏன் எக்ஸ்டெண்டட் ரன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ பேசிக்லி என்னன்னா, இது இன் மை டெர்மினாலஜி வாட் ஐ வுட் சே இஸ் யூ ஆர் ஷூட்டிங் யுவர் செல்ஃப் இந்த ஃபுட்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ரொம்ப சிம்பிள். ஒரு அதாவது நான் ரொம்ப 11 பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது பீடாக், ஐ அக்ரி. போலர் பேட்ஸ்மேனுக்குமே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், ஓகே, அது அக்செப்டட். அது என்ன டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக இருக்கலாம். ஒரு போலர் ஒரு இடத்துல அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணாம இருக்கலாம், கண்டிஷன்ஸ் பேஸ்டா பிச்சு பேஸ்டா நீ மாத்தலாம், ஓகே அக்ரீட். பட் ஒரு பேட்டிங் யூனிட் அப்படின்னு நீ எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த நீ ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தர் கொடுக்கலன்னா ஏன்டா அப்படின்னு அவங்களுக்கே மனசுல எழும்பும். அது எழும்பும் போது என்ன ஆகும்னா, தே வில் கோ பேக், தே வில் கோ இன்டு தி ஷெல் அண்ட் சே, ஏய் நம்ம டீமுக்கா அண்ணா நம்மளை டிராப் பண்றாங்க 2 கொட்டுனா நம்ம ஏன்டா டீமுக்கா ஆடணும், போடுற ஒரு 45 தேத்துறா வச்சு தேத்து மச்சான் அப்படின்னு சொல்லி தேத்திப்பாங்க. ஒரு 50 ரன் தேத்திப்பாங்க. 25 பால் இருக்கும்போது 33 பால் 50 ஆக்குவாங்க. ஏன் 2 பால்ல 50 அடிக்கணும்? எவென்ச்சுவலா T20 ஸ்போர்ட்ல அதுதான் டிஃபரன்ஸே பிட்வீன் வின்னிங் அண்ட் லூசிங் அ கேம். ஸோ ஐ எம் ரியலி கன்சர்ன்ட். இதை வந்து தே ஹேவ் டு சம்ஹவ் பேலன்ஸ் தி ஆக்ட். சஞ்சுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்ததா சொன்னாரு, விச் இஸ் கிரேட். கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் என்னோட கொஸ்டின் என்ன கம்யூனிகேஷன் கொடுத்துருக்க முடியும்? கம்யூனிகேஷன் பிரைவேட்ல கொடுக்கறது பப்ளிக்ல ஷேர் பண்ண முடியாது, அக்ரீடு, அதுவும் நான் ஒத்துக்கிறேன். பட் நான் யோசிச்சு பாக்குறேன் என்ன கொடுக்க முடியும். 2 விஷயம் சொல்லலாம். சஞ்சு கிட்ட போயிட்டு, சஞ்சு நீ தான் என்னோட பெஸ்ட் மேனு, நீ தான் என்னோட பெஸ்ட் பிளேயரு, உன் மேல நான் நிறைய ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். பட் இப்ப வந்து நம்ம வைபவ் சூரியவன்ஷிக்கு சான்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா அவனுக்கு இப்ப சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். இல்ல ரெண்டாவது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன சொல்லலாம், சஞ்சு உனக்கு இப்ப பேட்டிங் ஆட வரல, நீ சரியா ஃபார்ம்ல இல்ல, அதனால நான் வைபவ் ஆட வைக்கிறேன். இது நடந்திருக்கிறதுக்கு ஆட்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ரியலி அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அதுல ஒரு மஸ்கிட்டோவோ இல்ல ஒரு பள்ளியாவோ நின்று கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா I am concerned not only for Sanju, I am concerned for the welfare of everybody inside that team. I really hope that they get this right. இதுக்கு நான் வந்து நிஜமாவே எனக்கு வியூவர்ஸ் என்ன யோசிச்சாலும் எனக்கு பரவாயில்ல. இது சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இப்ப சஞ்சு நீங்க வந்து கொஞ்சி சொன்னீங்க பாருங்களேன், கொஞ்சி அலைகளோட அப்படின்னு உங்க பொண்டாட்டியை பார்த்து நீங்க சொல்றீங்க, நீ தாண்டி என் ஐஸ்வர்யா ராய், ஆனா அங்க சுஷ்மிதா சென்னும் ரொம்ப கொள்ள அழகுல இருக்காடி அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஏன்யா ஒன்னே இந்த சஞ்சு மஞ்சுன்ல கொஞ்சம் எல்லாம் கொஞ்சாதீங்க.
ரொம்ப ஹானஸ்டா நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இல்ல நான் சொன்ன எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. அதுதான் நீ கூட்டு சொன்னீங்க, நீ தாண்டி ஐஸ்வர்யா ராய், அதுல எது சந்தேகமும் கிடையாது. ஆனா டேய் சுஷ்மிதா சென் புஜ்ஜோ அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த அணை கட்டுற வேலையெல்லாம் எனக்கு நீங்க வைக்கவே வைக்காதீங்க. இப்ப எப்படின்னா ஒரு வெறியோட வராரு, ஏ கருப்பன் வாராண்டா டிராப் பண்ண போறாண்டா அப்படின்னு கிளி கிளம்பி இருக்காங்க எல்லாம், கருப்பசாமி வராரு அப்படின்னு. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், திலக் வர்மாவால கடைசியில ஆடவே முடியாது, முன்னாடி இறக்க முடியாது, டைம் எடுத்து ஆடுற ஆளுன்னு அக்ஷர் பட்டேல முன்னாடி இறக்குறாங்க. ராகுல் டிராவிட் வந்து அக்ஷர் பட்டேல இறக்குறான்னா பயங்கரமா யூஸ் பண்ணி அவர் எப்படி இறக்குறாரு, வெஸ்ட் இண்டீஸ் ஸ்லோ பிச்சஸ் ஸ்பின்ன கவுண்டர் பண்றதுக்காக அக்ஷர் பட்டேல் அவர் இறக்குனாரு. ஒதுங்குறாரு அக்ஷர் பட்டேல். நீ இதுல ஐபிஎல்ல பேட்லயே சுத்தமா படல, அவரை இறக்கி விடுறீங்களா 3 விக்கெட் விழும்போது? வாட் கைண்ட் ஆஃப் பேனிக் இஸ் திஸ்? இன்னொன்னு நான் சொல்றேன், எங்க கிரிட்டிசைஸ் பண்ணுமோ பண்ணுவேன், எங்க கிரெடிட் கொடுக்கணுமோ கொடுப்பேன். கம்பீர்ஸ் பேக்கிங் ஆன் ஹர்ஷித் ராணா இஸ் இன் மை ஒப்பீனியன் இஸ் கரெக்ட். போன மேட்சும் பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல 40 ரன் 2 விக்கெட், ஒரு 2 குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்தாரு. இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் தி பவுண்டரி ஆர் 6 குரூஷியல் பீரியடுங்கும் போது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப அபிஷேக் சர்மாவை நீங்க வேர்ல்ட் கப்ல பேக் பண்ணீங்க. அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை நான் அப்போ ஒரு இதுல சொன்னேன், எவ்வளவு ஃபெயில் ஆனாலும் சஞ்சு சாம்சனையும் அபிஷேக் சர்மாவையும் 1 வருஷத்துக்கு தொடாதீங்க. என்னோட ஒப்பீனியன், தட் மைட் பி ட்ராஷ் டு பின். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு பிளேயரை, இந்த பிளேயரு இங்க இருக்கிறதுக்கான சரக்கு இருக்கு, டெம்பரமெண்ட் இருக்கு, கம்போஷர் இருக்கு, டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கு, மேட்ச் வின்னிங் நாக்ஸ் இருக்கு அப்படின்னா, once I feel that he is going to be the mainstay for me to play at this level, I will not be bothered by his failures. நான் சொன்ன ஃபேக்டர்ஸ்ல டெசிஷன் மேக்கிங் தெரியல, பிரஷர்ல எப்படி ஆடுவான் தெரியல, ஸ்கில் இருக்கா இருக்கு, அந்த அளவுக்கு இல்லை, இந்த கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்ததுன்னா அந்த பிளேயரை நான் அப்படி எப்படி ஜகல் பண்ணுவேன். அபிஷேக் சர்மா has proved, சஞ்சு சாம்சன் has proved. ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு இப்போ ஐபிஎல்ல வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா சரியா பண்ணல. இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 3 மேட்ச்ல 4 ஓவர் 45 கொடுத்தா டிராப் பண்ணுவே நீ ஜஸ்பிரீத் பும்ராவை? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஆஷா. எப்படி பண்ணுவ? ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறது தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் வின் அண்ட் லாஸ். இந்த டீம் ஆக்சுவலி ஜஸ்பிரீத் பும்ராவோட ஒரு பிரசன்ஸ்லயே வந்து தே வில் டெஃபினெட்லி ஹேவ் அ பிட் ஆஃப் பேக்லாக். அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு அது இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைன்னா திஸ் டீம் பிகம்ஸ் வல்னரபிள். ஏன்னா எக்ஸ் ஃபேக்டர் போலர் இல்ல. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு ஆஃப் லேட், அந்த வேர்ல்டு கப் எண்ட்ல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்காரு. தேர் லுக்கிங் ஃபார் ஆப்ஷன்ஸ். அந்த எக்ஸ் ஃபேக்டர் போலர் இல்ல. ஏன்னா பும்ராஜ் எக்ஸ் ஃபேக்டர், வருண் ஒய் ஃபேக்டரா இருந்தா அது ரெண்டுமே கொஞ்சம் அடி வாங்குது. வருண் இஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் ஹிஸ் மோஜோ. ஜஸ்பிரீத் பும்ராவும் இல்லங்கிற போது கன்சிஸ்டன்ட்லி லீக்கிங் ரன்ஸ் ஆகுது. 190 சேஸ் பண்றாங்க, 200 on the board போடுறாங்க. It is not going to be easy, P-Dog, and let's understand that this team will go through this. ஏன்னா வேற கண்டிஷன்ஸ்ல ஆடும்போது வேற பாடங்கள் லேர்ன் பண்ணுவாங்க. என்னோட ஒரே கன்சர்ன் என்னன்னா, அந்த பசங்க எல்லாரையும் இன்செக்யூர் ஆக்கிட்டா சரி, ஓகே இப்படி விட்டுறலாம். நம்ம இந்த பசங்க எல்லாமே இன்செக்யூர் ஆயிட்டா புதுசா வர பசங்களும் அதே தானே பண்ணுவாங்க. புதுசா வர பசங்களுக்கும் அதே தானே தோணும், நம்ம ரன் அடிச்சு தேத்துவோன்னு. அதை டெஃபினட்டா அந்த ஒரு கல்ச்சரை பிரீட் பண்றது ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள், எஸ்பெஷலி இன் T20 கிரிக்கெட். ரீசெண்டா வந்து டெஸ்ட் மேட்ச் நடந்தது. டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம உனக்கே தெரியும், நம்ம முல்லன்பூர்ல நடந்தது டெஸ்ட் மேட்ச். ஆக்சுவலி அதை வந்து நான் முல்லன்பூர் அப்படின்னு சொன்னபோது ஹர்பஜன் சிங் சொன்னார், முல்லன்பூர் கிடையாது முல்ன்பூர் அப்படின்னாரு. அதாவது அப்படி சொல்லணும் பஞ்சாபில அப்படின்னா சொல்றேன், முல்ன்பூர் அப்படின்னு சொல்றேன். அங்க டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது நம்ம அப்ப கூட டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன், நீ தான் டிஸ்கஸ் பண்ணோம். சாய் சுதர்ஷனை நான் நம்பர் 3 பேக் பண்றேன், 4 இன்னிங்ஸ்ல வந்து ஒரு பிளேயரை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். டெஸ்ட் மேட்ச்லயே ஒரு பிளேயரை பேக் பண்ணும்போது T20ல பேக்கிங் இன்னும் ஜாஸ்தி இருக்க தேவையில்ல. ஏன்னா T20 ஹை ரிஸ்க் ஃபார்மேட். நீ அடிக்கடி நீயே சொல்லுவ ஒரு ஆங்கர் வேணும்னு. முன்னாடி எல்லாம் வந்து 2-3 ஆங்கர் வச்சிருந்த டீம் இப்போ ஒரு ஆங்கர் தான் வச்சுக்கலான்னு நீயே சொல்ற. அவ்வளவு தூரம் நீயே மாறி வந்திருக்க. ஐயா சாமியே இறங்கி வந்திருக்காரு மலையில இருந்து, ஒரு ஆங்கர் இருந்தா போதும் டீமுக்குன்னு. அப்படி இருக்கும்போது ஹை ரிஸ்க் எடுத்து மத்தவங்க எல்லாம் பேட்டிங் ஆடும்போது அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன் ஜாஸ் பட்லர் 2-3 வருஷமா கொட்டின்னு இருக்காரு T20ல. இந்த மேட்ச் பவர் பிளேல அவர் என்ன பேக் ஸ்டெப் எடுத்தாரா? அடிச்சுனே தான் இருந்தாரு. எனக்கு ஒரு சின்ன கன்சர்னா இருக்கு. எப்படி வந்து ஓகே, இப்படி நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். பீடாக், நீ வந்து ஒரு சாய் சுதர்ஷனுக்கு 5 இன்னிங்ஸ் 8 இன்னிங்ஸ் கொடுக்குற, பேக் பண்றேங்கிற பேர்ல 10 இன்னிங்ஸ் கொடுக்குற. அதே விராட் கோலியா இருந்தா ஒரு 20-25 இன்னிங்ஸ் கொடுப்ப. ஏன்? விராட் கோலி has been there, done it, பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. So you are giving him a longer rope. பட் இங்க எல்லாருமே லைக் ஃபார் லைக் தானே, எல்லாருமே ஈக்குவலி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், எல்லாருமே யங் கிரிக்கெட்டர்ஸ். சோ ஒருத்தருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ற அந்த ஒரு அட்வான்டேஜ் இன்னொருத்தருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ல. ஒருத்தர் கொடுக்குற பேக்கிங் இன்னொருத்தர் கொடுக்கணுமா இல்லையா?
100% ஆஷா. இதனாலதான் டெஸ்ட் கிரிக்கெட்ல ரெட் பால்ல அவங்க அடி வாங்கினாங்க. ஏன்னா நேற்று நீ நாளை நான் அப்படின்னு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்தது. அட்லீஸ்ட் அது வந்து T20 கிரிக்கெட்ல இல்லாம இருந்தது. இப்ப நீங்க கரெக்டா அதை சொல்றீங்க, அது அந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப நாளைக்கு ஐ எம் வெரி worried. வைபவ் சூரியவன்ஷி இஸ் ஐ கோயிங் டு டேக் த அக்ரெசிவ் அப்ரோச் ஆர் வேணாப்பா ஒரு 20 ரன் தேத்திட்டு அதுக்கப்புறம் ஆடுற. வைபவ் சூரியவன்ஷி டேக்ஸ் தட் செகண்ட் ரூட் ஆஃப் தேத்திஃபையிங் 20 runs, you will lose the originality of வைபவ் சூரியவன்ஷி. அந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் சூரியவன்ஷி போயிடும். அதத்தான் இப்ப பட்லர் ஆடாத ஃபெயில் ஆயா. நான் சொல்லினே இருக்கேன் உங்களுக்கு, 2.25 பேட்ஸ்மேன் குஜராத் டைட்டன்ஸ் T20 வேர்ல்ட் கப்ல அட்டர் ஃபிளாப் எப்படி பேக் பண்றான்? ஏன் அவன் பேக் பண்றான்னா பட்லர் இஸ் a குவாலிட்டி பிளேயர். இன்னும் அவருக்கு சரக்கு இருக்கு. அவர் ரன் அடிக்கல பரவாயில்ல. இஸ் a ஃபில் சால்ட் ரன் அடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை கேட்கிறேன். when was he consistent? நொக்குனாரு பாத்தீங்களா நேத்து? அவங்க என்ன பண்றாங்க பார். நான் ஐ ஹவ் ஐடென்டிஃபைட் தீஸ் பிளேயர்ஸ் as a match winners for me. I will allow them to fail. If they fail, I am going to support them. அந்த மாதிரி இருக்கிற டீம் தான் மேல வருமே. இப்ப பீதியில இருப்பாங்க எல்லாரும். திலக் வர்மா ஒரு பக்கம் பீதியில இருப்பாரு, சூரியவன்ஷியும் ஒரு பக்கம் பீதியில இருப்பாரு, இஷான் கிஷன் பீதியில இருப்பாரு, வருண் சக்கரவர்த்தி பீதியில இருப்பாரு. டூபே திடீர்னு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனா நம்பர் 8ல ஆடுறாரு. அவரும் பீதியில தானே இருக்கணும். அதுதான் சேசையரே பீதியா தான் இருப்பாரு. என்ன சொல்லிட்டாரு? 3 மேட்ச் தான் கணக்குன்ட்டாரு. 3 மேட்ச் இஸ் enough for me to decide that based on the form I can drop you, that is applicable to everyone. ஒன்னே ஒன்னு சொல்றேன். அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருந்த போது கேரி கஸ்டன் வந்துட்டு, ஏன் எனக்கு கேரி கஸ்டன் ரொம்ப பிடிக்கும்னா, நீங்களும் ஒர்க் பண்ணிருப்பீங்க கேரி கஸ்டனோட. உங்களை வந்து ஒரு டேலண்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னா, it happens, that's cricket. I also played cricket, I failed a lot. I want to name அந்த பேக்கிங் கொடுத்தாரு பாருங்க, அல்வைரோ பீட்டர்சன், ஜாக்ஸ் ரூடால்ஃப், 2 பேருமே நல்ல பிளேயர். அடிப்பாங்க கொட்டிப்பாங்க, அடிப்பாங்க கொட்டிப்பாங்க. கிளீனா போய் சொன்னாரு. எதை பத்தி? இங்கிலாந்து சீரிஸ் வேர் வி ஆர் ட்ரைங் டு ஃபைட் ஃபார் நம்பர் 1 ஸ்பாட் இன் இங்கிலாந்து. உங்களை தோக்கடிச்சுட்டு போனாங்களே அந்த டீம், ஸ்ட்ராஸ் டீம். கிளீனா சொல்லிட்டாரு, எவனுமே இங்க கவலைப்படக்கூடாது ரன் அடிக்கிறானா இல்லையான்னு. யாரையுமே நான் மாத்த மாட்டேன். அன்பார்ச்சுனேட்டா பவுச்சர் கண்ணில் அடிபட்டதுனால காம்போசிஷன் மாறித்தே ஒழிய இந்த பேக்கிங் வாட் அல்வேரோ பீட்டர்சன் காட், ஜாக் ரூடால்ஃப் காட், அவங்களுக்குலாம் ஒரு கான்பிடன்ஸ் நான் எப்படி இருந்தாலும் ஆடுவேன்னு. அதைத்தான் இங்க எதிர்பார்க்கறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சஞ்சு சாம்சன் ஒன்ன பொறுத்த வரைக்கும் மேட்ச் வின்னரா? ஆமா அப்படின்னு சொன்னா 3 மேட்ச்ல நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சிவம் துபை இஸ் a designated power hitter you have whom you feel can give you an over or two. When you decide that, don't judge him on 3 performances. வருண் சக்கரவர்த்தி நீங்களே வந்து ஒரு 2-3 மாசம் முன்னாடி நம்ம சொன்ன போது என்ன சொன்னீங்க? he stand a good chance to make it to South Africa in the 2027 World Cup. ஏன்னா கோஸ்டல் ஏரியால he will come into the picture. இப்ப can you say that? ஏன்னா அவர் இருப்பாரா இல்லையா தெரியாது. அப்படிங்கும் போது this is not going to the right direction. I am sorry. ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லியிருக்க. ஒரு பக்கம் ஐ எம் சாரியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு டீம் பயங்கரமான கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அங்க அயர்லாந்து ஆடினாங்க. அயர்லாந்து ஆனதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இங்கிலாந்து இங்க அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. வாட் ஆர் தே கெட்டிங் ரைட் பீடாக்ஸ்? ஃபர்ஸ்ட் கேம்ல ஜேக்கப் பெத்தல், டாம் பேண்டர், இந்த கேம்ல ஜாஸ் பட்லரோட ஒரு பிளிட்ஸ் கிரீக், சாம் கரனோட எண்டிங் த்ரஸ்ட். பட் டெஃபினெட்லி ஃபில் சால்ட் நின்னு யூஸ்வலா தடாலடியா ஆடுவாரு. தடாலடியாலாம் ஆடல. ஹி டுக் ஹிஸ் டைம். ஏன்னா பட்லர் வெண்ட் ஹார்ட் ஃபர்ஸ்ட். வாட் ஆர் தே கெட்டிங் ரைட்? அவங்க ஹோம் கண்டிஷன்ஸை பெட்டரா யூஸ் பண்றாங்களா? வேற தே டிக்கிங் த ரைட் பாக்ஸஸ்? இந்தியாவை எங்க அட்டாக் பண்றாங்க? வாட் இஸ் இங்கிலாந்து டூயிங் ரைட்? Asha, they're conquering the conditions. First game la Banton or other second game rather first game வந்து was washed out. பியூட்டிஃபுல்லா வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ண கண்ணப்பண்ணன் குறுக்கெல்லாம் போட்டு ஸ்விட்ச் இட்டு ரிவர்ஸ் ஸ்விப் எல்லாம் அடிப்பாரு. என்ன அழகா செகண்ட் ஃபீல்டில் ஆடினாரு. இன்னும் ஒன்னு சொல்றேன், போன கேம்ல கடைசி 5 ஓவர்ல பெருசா இங்கிலாந்து ரன் அடிக்கல. ஐ தாட் இங்கிலாந்து இஸ் கோயிங் டு எண்ட் அப் வித் 220. அப்ப பிரின்ஸ் யாதவ் நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமா போட்டாரு. சாம் கரன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஐயா அவர் நல்லா போடுறாரு, ரெடியாரு, இங்க தட்டி விடுறாரு. 2 ஓடு, 2-4, 2-1, 2-1. லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல என்ன பியூட்டிஃபுல்லா இது பண்ணாங்க. அண்ட் தென் when they bowled, they know that it is not like dry pitches like those two. I am going to just give my fast bowlers a full tilt. They gave extended spell. அவங்களோட ஃபீல்ட் பொசிஷன்ஸ் பாருங்க, அவங்களோட லென்ஸை பாருங்க. They are conquering the conditions better. நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. 1.5 overs இந்தியா 23 for no loss. when வைபவ் சூரிய ஃபர்ஸ்ட் பால் மாருக்கு போட்டார், ஃபுல்டாச்சு ஜோட்டங்க வெச்சி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 30 ரூபா தள்ளி போச்சு. 6-1. நான் ஒரு பக்கம் விம்பிள்டன் பாத்துட்டு இருக்கேன், ஒரு பக்கம் இது பாத்துருக்கேன். என்னடா 2 ஸ்கோர் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பால் 6, அடுத்த பால் 1, அடுத்த பால் 6, அடுத்த பால் 1. அந்த பக்கம் அதே மாதிரி போயிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சு அவுட்டாரு தம்பி எதுக்கியா. அதைத்தான் நான் ஒரு சில சமயம் சொல்லுவேன் ஆஷா, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் பாயிண்ட், there is something called பேஸ்ரா. அது பேஸ்ரான்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும்? அதாவது பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் காம்பினேஷன் ஆஷா. பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் என்ன கடைசி என்ன அது அது அப்படிதான் சொல்லுவாங்க, பேஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஐபிஎல்ல மக்களே கேளுங்க, பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் BASR எக்ஸ்ட்ரா நம்மால் ஒரு ஒரு ஏவை சேர்த்து அதை பாசரா ஆக்கியிருக்காரு. இது என்னன்னு கேட்டு சொல்லுங்க, அதுக்காக தான் கேட்டேன் நான் அதை. அது ஐபிஎல்ல மாறும் ஆஷா. ஐபிஎல்ல யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் நோ மேட்டர் ஹவு மெனி ரன்ஸ் வாட் யூ ஸ்கோர், த காம்பினேஷன் ஆஃப் திஸ் ஷுட் பி 190 ஃபார் யூ அட் தி எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட், தென் யூ ஆர் டெசிக்னேட்டட் மேட்ச் வின்னர். ஸோ இப்போ இங்கிலாந்துக்கு நீங்க வரீங்கன்னா யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் தட் பேஸ்ரா டு பி 190. இங்கிலாந்துல நீங்க 165 இருந்ததுன்னா டாப் 7ல 5 பேர் இந்த 165 கிரைட்டீரியா மேட்ச் பண்ணாது டு வின் a game of cricket in England in T20. நான் என்ன சொல்றேன், பயங்கர கஷ்டமான விக்கெட், பேட்டிங்கே ஆட முடியல, அதெல்லாம் கிடையாது. பட் தெர் இஸ் சம் ஜூஸ் ஃபார் தி போலர்ஸ். நீங்க கேட்டீங்க பாருங்க, போலர்ஸுக்கு ஏதாவது கொடுங்கடா, நாங்களும் பாவண்டா. அது இங்கிலாந்துல நடக்குது, ஐபிஎல்ல இல்ல. we come with that mindset. whereas இங்கிலாந்து சால்ட் வந்து கரெக்டா ஆடுறாரு பொறுமையா, பேண்டன் பொறுமையா ஆடுறாரு, பின்னாடி போய் கரண்ட் பொறுமையா ஆடுறாரு. தட் இஸ் த டிஃபரன்ஸ். இல்ல இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் சொல்றது ரொம்ப தவறான செயல். இதுல இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்னா சும்மா சல்புல் சலாக்குன்னு போனோம், பாம்பு மாதிரி, அந்த மாதிரிலாம் போல. போலருக்கு கொஞ்சமா கொடுங்கன்னா விக்கெட்குள்ள போட்டா ஒரு ஆட் பால் நின்று வருது. ஓல்ட் பால்ல நியூ பால்ல போடும்போது கொஞ்சம் ஜிப் இருக்கு. பேசிக் இதே கேம் வந்து 2 இங்கிலீஷ் டீம் விளையாடிருந்தாங்கன்னா 200 அடிச்சிருப்பாங்க. 200 வாஸ் வெரி வெரி கெட்டபிள். ட்ரெண்ட் பிரிட்ஜ்ல இவ்வளவு ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இவ்வளவு பிச்சர்ஸ் இருக்கும்போது, ஷார்ட் பவுண்டரி ஆன் ஒன் சைடு இருக்கும்போது 200 ரன் நாட் சேசபிள்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். தெர் வாஸ் ஸ்பேஸ், தெர் வாஸ் கேரி விச் தே எக்ஸ்ப்ளாய்டட். அது எக்ஸ்பெக்டட் இன் பிச்சு தான். அதுதான் இந்தியாவோட பிளாட் பெட் பேஸ் பவுன்ஸோட அங்க இருக்கிற பிளாட் பெட் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதுக்கு அடாப்ட் பண்ணோம். எஸ் சொல்லு. பியூட்டிஃபுல்லா சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், கரெக்டா சொல்லிட்டேன். அதாவது சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா அம்மா கிட்ட குச்சி மிட்டாய் ஐஸ்கிரீமா வாங்குறதுக்கு, ஐயோ அப்பா இந்த மாதிரி நான் சார பாம்பை பார்த்தேன் அப்படின்னு ஒண்ணு, ஐயோ அங்கெல்லாம் போகாதரா கண்டான்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க. அதாவது பஞ்சு மிட்டாய் பெருசா இருக்கும் ரோசா. உடனே ஒரு ஃப்ரெண்டு சொன்னாட, முட்டாள், சாரப்பாம்புக்கே பஞ்சு மிட்டாய் கிடைக்குதுன்னா நாகப்பாம்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பாங்களே. அடுத்த தர போய் என்ன பண்ணா, அப்பா நாகப்பாம்பு பார்த்தேன்னு, முட்டார் பலார்னு, எதுக்கடா அந்த இடத்துக்குலாம் நீ போற அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தவன் அந்த பக்கம் அப்படி திரும்பி நின்னா. அந்த கணக்கா கொஞ்சம் இருந்தது இங்க போலர்ஸுக்கு, அவ்வளவுதான். நீ 76 கால் அவுட் பண்ணிட்டு அதை நாகப்பாம்பாலாம் காட்ட பார்க்காத, அது சாரப்பாம்பு தான். சாரப்பாம்பு விஷம் இல்லா பாம்பு. அந்த பாம்புல அடி வாங்கியிருக்கோம். நிறைய பேர் எனக்கு ட்வீட்லாம் போடுறாங்க, கண்டிஷன்ஸ் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல மாட்டீங்கன்னு. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அடாப்டேஷன் இஸ் கீ. டெஃபினட்டா ரிக்வயர்மெண்ட் இருக்கும். திஸ் டீம் வில் ஒன்லி கெட் பெட்டர். they went a bit too hard, கத்துப்பாங்க. பட் நெவர்தலெஸ் என்டையரா நான் சொல்ல மாட்டேன், பிளேயர்ஸ் இன்செக்யூர் ஆறது தான் என்னோட டேக் அவே ஃப்ரம் ஆல் திஸ். ஐ ஹோப் பிளேயர்ஸ் ஆர் லுக்ட் ஆஃப்டர், பிளேயர்ஸ் ஃபீல் தட் செக்யூரிட்டி, பிளேயர்ஸ் ஃபீல் தட் ஸ்ட்ராங் பாண்ட். they are there to take that risk and take India forward rather than becoming insular. அதாவது இன்சுலர்னா என்னன்னா, தன்னை பத்தி யோசிக்கிறது, தன்னோட கேமை யோசிக்கிறது, தன்னோட பாதுகாப்பை பத்தி யோசிக்கிறது, அதெல்லாம் யோசிக்காம டீம், இந்த பால் நான் பேட்டிங் ஆடும்போது என் டீமுக்கு எவ்வளவு ரன் வேணும், என் டீமுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் யோசிச்சு அவங்க விளையாடுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் பாண்ட் வித் த டீம் அண்ட் செக்யூரிட்டி தேவைப்படும். அதுதான் என்னோட டேக் அவே ஃப்ரம் ஹோல் திஸ். பீடாங்க இத்தனை நேரம் அதை பத்தி நிறைய பேசிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அது காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. லாஸ்ட் பட் டெஃபினெட்லி நாட் த லீஸ்ட், இது சாரப்பாம்பா நாகப்பாம்பா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ so much for joining us on this episode of Around the World of Cricket. அடுத்த மேட்ச்ல சந்திப்போம்.